Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. Welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. போகோ லான்ச் ஆகும், நாளைக்கு அதை பற்றி பேசுவோம். ஆமாம், அதுக்கு முன்னாடி வந்து சாம்சங் கேலக்ஸி அன்பேக்ட் ஈவெண்ட் ஜூலை 9 நியூயார்க்கில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சூப்பர். ஃபோல்டு, ஃப்ளிப்பு, வாட்சு, இந்த மாதிரி பல ஐட்டங்கள் வருது. சூப்பர். இன்விடேஷன், அந்த இன்விடேஷன் வீடியோவே போட்டிருக்காங்க. அதில் வந்து இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது பாருங்க. ஓகே, ஸ்லிம் டிசைன் இருக்கும் எங்களோட இது அப்படின்ட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏஐ rapidly becomes new user interface. Good. Redefining our relationship with technology, apps and tools. இதுக்கு முன்னாடி எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் அங்கே வந்து கொடுக்குறோம். சூப்பர். ஸோ கேலக்ஸி வாட்ச் அல்ட்ராவில் என்ன ஸ்பெஷாலிட்டி? ஏதாவது அப்கிரேட் இருக்கா? பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் இருக்கும், ஏதாவது இது அப்கிரேட் இருக்கும், அவ்வளோதானே? மிச்சபடி ஒன்றும் இல்லையா? வேற என்னது? டேம் Z Flip 7, Z Fold 7. அதுக்கப்புறம் இந்த இதில் வேறு எக்ஸனாஸ், புது எக்ஸனாஸ் வேறு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இது பார்த்தியா? பஞ்சோல் வந்திருக்கு இந்த வாட்டி. எதில்? ஒரு இதுக்கு முன்னாடி இதில் போட்டிருந்தாங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்க்ரீனில் வந்து இப்போ பஞ்சோலுக்கு போயிட்டாங்களாம். ஃபோல்டா? ஃபோல்டா ஃப்ளிப்பா? ஃபோல்டு. இதுக்கு முன்னாடி ஃபோல்டில் வந்து அண்டர் ஸ்க்ரீன் இருந்துச்சு ரொம்ப காலமாக. அது பரவாயில்ல, உள்ள வேலைக்கு ஆகலை அப்படின்ட்டு இப்போ வந்து இதுக்கு போயிட்டாங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் இருக்கிறதுலே பெரிய ஸ்க்ரீன் இதுதான், 8.2 inch ஃபோல்டபுள் ஸ்க்ரீன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அல்ட்ரா ஸ்லிம்னு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு இது இருக்காது. இப்போ ஹானர் தான் வந்து அல்ட்ரா ஸ்லிம், 8.8 mm. ஃபோல்டு பண்ணாலே 8.8 mm தான். சரி, தின்னஸ்ட் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஹைப் இருந்தது, தின்னஸ்ட் ஃபோன் எட்ஜ் அப்படின்னு. அது என்ன? ஒன்றுமே இதுவே காணும், ஹெட்லைன்லேயே காணும் எங்கேயும். அவ்வளோதான். அவ்வளோ காசு 1 லட்சம் ரூபா கொடுத்தா யார் வாங்குவா? திட்டுறது கூட ஒரு வீடியோ நம்ம வாங்கவே இல்லையே. யார் வாங்குவா? 1 லட்சம் ரூபா கொடுத்து அவ்வளோ சின்ன பேட்டரி வச்சு ஸ்லிம்னஸ்க்காக யாராவது ஃபோன் வாங்குவாங்களா சொல்லு? 200 MP கேமரா இருக்கு, அப்புறம் சின்ன இது இருக்கு, பேட்டரி சின்னது. மை காட். இந்தியாவில் வேற ப்ரீ ரிசர்வேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2000 ரூபாய் கொடுத்தா வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து 6000 ரூபாய் மதிப்புள்ள பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். 2000 ரூபாய் கொடுத்தா 6000 ரூபாவா? என்னையா இது? 6000 ரூபாய் பெனிஃபிட்ஸ். ஏதாவது ஃப்ரீயாக இதெல்லாம் கொடுப்பாங்க, கேஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. அப்புறம் இதை வந்து கம்மி காசுக்கு வாங்கலாம். வாட்சும் இதையும் சேர்த்து வந்து கம்மி காசு வாங்கலாம். ஃபோல்டு வாங்கினீங்கன்னா வாட்ச் வந்து கம்மி காசு கிடைக்கும், பட்ஸ் வந்து கம்மி காசு கிடைக்கும். வந்து வாட்ச் அல்ட்ரா வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. இந்த வாட்டி FE வேற வருது, ஃப்ளிப் FE. ஃப்ளிப் FEயா? ஆமாம். மீடியாடெக்கா? மீடியாடெக்கா என்னன்னு தெரியல. 9400E, ஃபோல்டு 7, ஃப்ளிப் 7, அப்புறமா FE சீரீஸும் வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே ஓகே. மீடியாடெக்கா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா? இல்லை எக்ஸனாஸ், பழைய எக்ஸனாஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து எக்ஸனாஸ் 2500 நேற்று வந்து அஃபிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து போன 2400 அப்கிரேடு. ஸோ கிளாக் ஸ்பீடு, அப்புறமா லேட்டஸ்ட் ஆர்ம் கோர்ஸு இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. போன இதை கம்பேர் பண்ணால் 15% வந்து உங்களுக்கு CPU அப்கிரேட் இருக்கும். அப்படி 80 லிட்டர் அளவுக்கு காம்படிஷன்லாம் இல்லை. இது மீடியாடெக் 8 Gen 3 காம்படிஷனாக இருக்குமா? அட்லீஸ்ட் இல்லை 8 Gen 3 அளவுக்குலாம் இருக்கும். 8 elite காம்படிஷன் இருக்குது. இப்போ இந்த Xiaomi இது ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அந்த அளவுக்கு அது வந்து 8 Gen 3 அளவுக்கு இருக்கு. அந்த 8 Gen 3 அது கூட இல்லையா? இது அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஓகே. பெஞ்ச்மார்க்லாம் வந்து 8 Gen 3 விட காம்படிஷன் அதோட கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு. 8 இந்த டென்சார் அடுத்த வருஷம் வந்தாதான் தெரியும். அடுத்த வருஷம் வந்து இந்த லீக்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். GPUல வந்து இந்த வாட்டி 4th generation 950 GPU இது யூஸ் பண்றாங்களா, XT 950. ஸோ இதோட இதுவும் வந்து ரே ட்ரேசிங் வந்து 28% வந்து பெட்டர் ரே ட்ரேசிங் இருக்கும் போன இதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு போட்டிருக்காங்க. NBUல வந்து 59 trillion டாப்ஸ் 39% தான். 2400 கம்பேர் பண்ணும்போது வந்து NPU நாங்கள் நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். இன்னும் ப்ளூடூத் 5.4 தான் இருக்கு. இவங்கெல்லாம் வந்து ப்ளூடூத் 6.0க்கு போயிட்டாங்க. மீடியாடெக்லாம் இவங்க வந்து ப்ளூடூத் 5.4 தான் இருக்கு. Wi-Fi 7 ஆப்வியஸ்லி இருக்கு. இந்த வாட்டி வந்து பில்ட்இன் GNSS பிளாக், அதனால கனெக்டிவ் இது வந்து நல்லா இருக்கும். GPS கனெக்டிவிட்டி இதெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ 4 nanometerலேருந்து இவங்களும் வந்து இவங்களோட ஓன் 3 nanometerக்கு போயிட்டாங்க. ஸோ இதுதான் ரொம்ப பஞ்சாயத்தாக இருந்துச்சு இதனால.
இந்த ப்ரொடக்ஷன் பண்ண முடியல, ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ், அதெல்லாம் ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு இதில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க, ஃபோல்டில் யூஸ் பண்ணல, ஃப்ளிப்பில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. மற்ற எல்லாத்துலேயும் ஃப்யூச்சரில் வந்து யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரில. சூப்பர். சரி, ஃபஸ்ட்டு கமெண்ட். ஆஷிக் குட்டி, ஹாய் ப்ரோ, நான் துபாயில் இருக்கேன். iQOO 9 SE யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்பிளே பிளிங்க் ஆகிட்டு க்ரீன் ஆகிடுச்சு. அப்புறம் டிஸ்பிளே மொத்தமாக போயிடுச்சு. ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே ஏன் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது? சர்வீஸ் சென்டரையும் கேட்டுட்டேன். இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸுக்கு வந்து டிஸ்பிளேவே கிடைக்க மாட்டேங்குது. எதுவும் இருக்கா? OnePlusல வந்து நிறைய இதுக்கு கிடைக்கல, டிஸ்பிளே போன இதுக்கெல்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு இதுக்கு தந்தாங்க. க்ரீன் டிஸ்பிளே வந்ததுக்கு எவ்வளோ ஃபோன்ஸுக்கு வந்து தந்தாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை எங்ககிட்ட அப்படியா. அந்த மாதிரி வந்து iQOO 9 பழைய ஃபோன்ஸ்க்குலாம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆன ஃபோன்ஸ்க்குலாம் வந்து டிஸ்பிளே போச்சுன்னா டிஸ்பிளே ஸ்டாக் இல்லை. ஆனால் OnePlus அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது எங்கள்கிட்ட இல்லை, ஆனால் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து 10,000 ரூபாய் போட்டு இந்த ஃபோன் தரோம் அப்படின்னு 11 or 12 சொன்னாங்க. இவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்களே. இப்போ நிறைய இதே iQOO 9 SE வந்து நிறைய இஷ்யூஸ் வந்துச்சுன்னா இவங்க பண்ணுவாங்க. இப்போ எவ்வளோ இஷ்யூஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, எத்தனை பேர் இந்த மாதிரி இப்போ இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. அப்போ இப்போ இவர் அவ்வளோதான் காலி, புது ஃபோன் தான் வாங்கணும். எப்படியும் அவுட் ஆஃப் பழைய ஃபோனு, அவுட் ஆஃப் வாரண்டி வேற, நம்ம காசு கொடுத்தாலும் டிஸ்பிளே கிடைக்காது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. கொஞ்சம் பழைய ஃபோன்ஸ்லாம் வந்து இப்படி தான் இருக்குது. அட்லீஸ்ட் இவங்க வந்து கஸ்டமர் சப்போர்ட்டில் என்ன பண்ணலான்னா, நாங்கள் இந்த வாங்கிக்கிறோம், அதுக்கப்புறம் OnePlus மாதிரி எக்ஸ்ட்ரா கூப்பன் மாதிரி தரோம், நீங்கள் வேறு ஃபோன் வாங்கிக்கலாம் வந்து வாய்ப்புகள் உண்டு. ஸோ வேறு யாராவது iQOO 9 SE வச்சுருந்தீங்கன்னா உங்களோட டிஸ்பிளே நல்லா இருக்கா, இன்னும் யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. சரி, அடுத்தது ஓப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ரகட் ஃபோன், மிலிட்ரி கிரேடு, 12,000 ரூபாய்க்கு நேற்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாரு. மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டி இருக்கான், 360 ஆர்மர் பாடி, IP65 ரேட்டிங்ஸு, அப்புறமா 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ்லாம் வாங்கியிருக்கான். 810H மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டி இருக்குது அப்படின்னு போட்டு 6000 mAh. ஸோ போன வாட்டிலேருந்து வந்து இது அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, 6000 mAh ஆக்கியிருக்காங்க. சூப்பர். சார்ஜிங் வந்து 45 வாட் இருக்குது. 5 இயர்ஸ் டியூரபிள் பேட்டரி, 5 வருஷம் ஆனாலும் வந்து உங்களுக்கு 80%க்கு மேலே வந்து உங்களுக்கு இது நிற்கும். வாவ், இந்த முன்னாடி வந்து 4 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு டிகிரேட் ஆகாதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து 5 வருஷத்துக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 50 MP மெயின் கேமரா இருக்குது, அதோட ஒரு செகண்டரி கேமரா ஒன்று இருக்குது, ஒரு போர்ட்ரேட் கேமரா இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. இதில் மெயினாக என்னென்னா, ஏன் எல்லாரும் இந்த மாதிரி 6300 போயிட்டு இருக்கானுங்க? போன வாட்டி அவங்க 6300 தானே, காசு தான், வேற ஒன்றும் இல்லையே. ஸ்னாப் டிராகன் போனால் காசு அதிகம், 7300 போகலாம்ல. 7300 காசு. இப்போ இந்த மிலிட்ரி கிரேடு இதை வச்சு தான் வந்து வைக்க பார்க்குறாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் இதே 6000 இதில் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இன்ஃபினிக்ஸில் வந்து 7300 இருக்குது. அந்த இது 50X. ஓகே. அதில் வந்து இதே ப்ரைஸ்லேருந்தே 12,000 ரூபாய்க்கு இருக்குது. இதோட கம்மியாக கூட ஆஃபரில் வந்து அதோட கம்மியாக வேறு இருக்கும். ஸோ பிராண்ட் வேல்யூ அதுதான். இப்போ இன்ஃபினிக்ஸ் இந்த இந்த இது ரெண்டுத்துக்கும் பார்க்கறதுக்கு வந்து இன்ஃபினிக்ஸ் நல்லா இருக்கு. ஆனால் இவங்க மெயினாக என்னன்னா மிலிட்ரி கிரேடு அந்த சர்டிஃபிகேஷன் ரெண்டுமே பிடிக்க ஒரே மாதிரி தான் இருக்கு. பாக்ஸி டைப் டிசைனு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸ் நல்லா இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நம்ம ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் பார்க்கும்போது கூட கொஞ்சம் குவாலிட்டி இன்ஃபினிக்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. டோட்டலாக இன்ஃபினிக்ஸ் இந்த இதில் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, டியூரபிலிட்டி பர்ஃபார்மன்ஸுமே இதில் நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருக்கு. நான் 12X யூஸ் பண்ணியிருக்கேன். பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்கச்சக்க ஆப் பேக்ரவுண்டில் ரன் பண்ணால் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா இதில் என்ட்ரி லெவலு 4GB 6GB இந்த 13,000 ரூபா இருக்குல்ல, அது வந்து உனக்கு 4GB தான் கிடைக்கும். பேங்க் ஆஃபரோட அவங்க 11,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த 12,000 ரூபாய்க்கு வந்து 4GB 128GB 6/128 வந்து 13,000. இப்போ 8GB 256 வேணும்னா 15,000. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு, இதில் இல்லை. ரெண்டுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தானே? ஓகே. LCD தான். ஓகே. ரெண்டுமே HD+ தான் ரெண்டு. அப்புறம் பேட்டரி மேசிவாக இருக்கும். சாரி. ஸோ 8 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. ஸோ போர்ட்ரேட் மட்டும் இதில் கொஞ்சம் இதுவாக இருக்கு, அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. பிளர் அடிக்குது. யாரும் எதிர்பார்க்க போகிறோம் போர்ட்ரேட் எப்படி எடுப்பாங்க, அந்த இடத்த பிளர் அடிக்குது. ஸோ பேட்டரி இதில் அட்வான்டேஜ் 6000 mAh, அது 5500, இதில் வந்து 6000 mAh.
சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. எப்படி நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பான். வீடியோ வேணும்னா சொல்லுங்க போடுறேன். வீடியோ வேணுமா? தெரில. இந்த இதுவும் இருக்குது, ஐக்குவும் இருக்குது. ஐக்கு வந்து 10,000, இது வந்து ஆஃபரில் வந்து 11,000. 9,500 ஆஃபரில், இது வந்து 11,000. அதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகே ஓகே ரைட்டு. கமெண்ட்டு அடுத்த பாலமுருகன் மேலே இருக்கா? ஒரு நிமிஷம். S22 Plus green line. Hi bros, my S22 Plus got green line just after downloading One UI 7 update. I didn't even install the update. Install பண்ணாம green line. But after restarting the phone, the green line got disappeared. Not going to update to One UI 7. I'm planning to buy a new phone by exchanging S22 Plus. டக்குனு வாங்கிடுங்க. அவ்வளோதான். Is OnePlus 13R or iQOO Neo 10 good? Please tell your suggestion. My budget is 23k cash plus S22. Exchange value up to 22k is equal to 45k. இது எவ்வளோ வருது? iPhone 13s, OnePlus 13s. OnePlus 13s 50,000. பேங்க் ஆஃபரோட 50,000. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் புஷ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு போயிடுங்க ப்ரோ. மேசிவாக இருக்குது ஃபோனு. அப்படி இல்லை உங்களுக்கு பேட்டரி தேவை அப்படின்னா 13R போயிடுங்க. இல்லை பேட்டரி OnePlus 13s நல்லா இருக்கா? ஓகே. உனக்கு 13Rல மெயினாக என்னென்னா கொஞ்சம் கூலிங் வந்து பெட்டராக இருக்கும் கேமிங்க்கு. ஓகே. ப்ளஸ் 6000 mAh பேட்டரி. இதில் எவ்வளோ 13sல? இதில் 6000மா? அப்படின்னா 13s போயிடுங்க ப்ரோ. அதுவே மேசிவாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நல்லா கைக்கும் காம்பேக்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். போயிடுங்க. வேறு என்ன வாட்ஸ்ன்னு சொல்லலாம்? வேறு என்ன 45,000 ரூபா பட்ஜெட்டில் Neo 10 நல்லா தான் இவன் தானே iQOO Neo 10. ஓகே. OnePlus போயிடுங்க. அது எக்ஸல் நல்லா தான் இருக்குது. அது மெயின் பர்ஃபார்மன்ஸ். இந்த 13R இதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டு, உங்களுக்கு கூலிங் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். ப்ளஸ் ஃப்ளாக்ஷிப் சிப் செட் வேறு அது. 13s வந்து கொஞ்சம் காம்பேக்டான இது இருக்கும். பேட்டரி லைஃபும் நல்லா தான் இருக்கும். ஸோ இது மெயின் என்னென்னா ரொம்ப நேரம் வீடியோ எடுத்தால் அந்த மாதிரி எடுத்தால் வந்து கொஞ்சம் ஹீட்டிங் தெரியும் இந்த சின்ன இதனால. மற்றபடி வந்து 13s நல்லா தான் இருக்கும். சூப்பர் 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 சூப்பர். ஓகே, அடுத்தது OnePlus Nord 5 கேமரா ஸ்பெக்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் நான் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ட்விட்டர் லிங்க் இருக்குது, அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. சூப்பர். ஸோ ரியரில் வந்து லிட்டியா 700 தான் மெயின் சென்சாரு. 13s 13Rல இருக்கிற அதே சென்சார் தான். 13s 13R. அது தவிர 8MP அல்ட்ரா வைட் ஒன்று இருக்குது. அப்புறம் 50MP ஃபர்ஸ்ட் டைமாக OnePlus வரலாற்றிலேயே ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 50MP போட்டிருக்காங்க. அப்படியா? இது வரைக்கும் 50MP அவங்க போட்டதே இல்லை. ஆமாம், 32MP தான் போட்டிருக்கானுங்க மேக்ஸ். இப்போ வந்து 50MP JN5 சாம்சங் JN5 சில பேர்லாம் வந்து ஃப்ளாக்ஷிப்பில் யூஸ் பண்ணுறாங்க. ரியரில் நாங்கள் பாருங்கள் இதுலேயே யூஸ் பண்ணுறோம். JN5 எதில் யூஸ் பண்ணாங்க லாஸ்ட்டாக? ஏதோ ஒரு ஃபோனில், நிறைய ஃபோனில் இருந்துச்சு முன்னாடி. OnePlusலையா? OnePlusல இல்லை, மற்ற நிறைய பிராண்ட்ஸ். இந்த சாம்சங்லாம் சில ஃபோன்ஸ் ஷாமி இதெல்லாம் தான் இவங்க இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணோன்னா ஷாமி கிட்ட தான் கொடுப்பானுங்க. அவங்க கிட்டலாம் ரியர் கேமரா இருந்துச்சு. அதை வந்து இப்போ அவங்க ஃப்ரண்ட் கேமரா போட்டுறாங்களாம். அதுவும் ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா ஃப்ரண்ட். இது மாதிரி 13sல இருக்க மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ். சூப்பர். சம்மங்க. ஸோ அதான் 8MP அல்ட்ரா வைட் இருக்கு. அப்புறம் 4K 60 FPS ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலையுமே வந்து இருக்கு. 8s Gen 3. ஓகே. செம்ம. இது Neo 10 8s Gen 4 Neo 10 வந்து 35,000 அந்த பிரைஸ் ரேஞ்சு. இது வந்து அண்டர் 30k ரேஞ்ச். மோஸ்ட்லி ஆஃபரில் வந்து இதுக்கு தான் காம்படிஷன். நத்திங்கா இல்லை Neo 10R. Neo 10R. ஓகே. அது 8s Gen 3 இல்லை, அதுவும் 25-30k பிரைஸ் ரேஞ்சில் வந்து ஆஃபரில் இருக்கும். எங்களை பொழக்கிறதுக்குனே வரீங்க. எப்படி இருக்கு ஆக்சுவலாக கேமரா Nord 4லாம் கம்பேர் பண்ணும்போது? அது வந்து நம்ம ரிவ்யூவில் சொல்லுவோம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் வந்து கேமரா சாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். சூப்பர். சரி, என் காதில் சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து OnePlus 13 சீரீஸில் இருக்கிற அதே HDR அல்காரிதம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். ஓகே. ஸோ அதனால் கலர் ரீப்ரொடக்ஷன் டீட்டெயிலாம் வந்து அந்த அளவுக்கு இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு போட்டுறாங்க. ஸோ இதில் மெயின் என்னென்னா டெலிஃபோட்டோ கிடையாது. 13sல வந்து அல்ட்ரா வைடுக்கு பதில் டெலிஃபோட்டோ வச்சுருந்தாங்க. ஓகே. இதில் வந்து 8MP அல்ட்ரா வைட் தான் இருக்குது. ஸோ டெலிஃபோட்டோ கிடையாது. மெயின் கேமரா இந்த கேமரா தான் இருக்கும். ஆனால் நத்திங்கில் வந்து டெலிஃபோட்டோ இருக்குல்ல? ஆமாம், ரெண்டுத்துலேயுமே டெலிஃபோட்டோ 3x இருக்கு. ஆமாம். ஸோ எங்கள் மெயினாக வந்து பர்ஃபார்மன்ஸுக்கு இதுக்கு வந்து டார்கெட் பண்ணுறாங்க. பர்ஃபார்மன்ஸு பில்டு குவாலிட்டி ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு இந்த மெட்டல் பில்டு கிடையாது. நான் பழைய இந்த பில்டு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கா? அப்போ Nord 4 மாதிரி இல்லையா? Nord 4 மாதிரி கிடையாது அப்படின்னு போன வாட்டியே சொன்னாங்கல்ல. வந்து திருப்பி மூவ் ஆகிறோம் கிடையாது, நார்மல் டிசைனுக்கு வந்து மூவ் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.
சரி அடுத்த கமெண்ட் என்ன? கௌஷிக் ப்ரோ ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 3 நெக் பேண்டு கஸ்டம் சவுண்டு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி செலக்ட் பண்ணால் எவ்ரி டைம் பட் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது அகைன் டிஃபால்ட் சவுண்ட் ப்ரொஃபைல் தான் ஒர்க் ஆகுது. மேனுவலாக எவ்ரி டைம் கஸ்டம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சொல்யூஷன் ஒரு பக்கு தான் ப்ரோ. இதுக்கு முன்னாடி எனக்கு ஆயிருக்கு இது ஒரு பட்ஸில் பக்கு தான் இது ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபிக்ஸ் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும் சாஃப்ட்வேரில். மை காட். ஸோ இது வந்து தெரிஞ்சு அப்போ பக்கு இதுக்கு சொல்யூஷன் ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த டெவலப்பர்ஸ் இருக்காங்களா, ரியல்மி எங்கே போயிட்டுருக்குன்னு நமக்கு தெரில. இல்லை ரிப்போர்ட் பண்ணால் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரில. நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணி பாருங்கள் உங்களோட இந்த. அதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று ரிப்போர்ட் பண்ணுறேன், இன்னும் பண்ண ஆஃபீஸ் காலியாக இருக்குது. இது ஏதோ ஒரு பக்கு தான். கஸ்டம் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணால் இந்த மாதிரி ஆகுது. இது எனக்கு ஒரு வாட்டி ஆச்சு. அதுக்கப்புறமா நம்ம எங்கே டெய்லி OnePlusலேயே இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அலர்ட்ஸில் இது இருக்குல்ல டிஸ்பிளே, அது வந்து ஆட்டோமேட்டிக் போட்டுருவேன். அதுக்கப்புறம் அன்லாக் பண்ணிட்டு திருப்பியும் லாக் பண்ணிவிட்டு திருப்பியும் அன்லாக் பண்ணால் திருப்பியும் அது டிசேபிள் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ இல்லை, நான் சொல்கிறது வந்து OnePlus 11 யூஸ் பண்ணும்போது. நிறைய பேர் கஸ்டம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறது இல்லை. யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இதுதான். சிவாலாம் கஸ்டம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த பாஸுக்கு இதுக்கு டியூன் பண்ணி அதை ப்ரொஃபைல் சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. ஆமாம், அவர் பார்ட்டி அனிமல்ல, அதனால் பேஸ் பாட்டு நிறைய கேட்பார் அவர். ஓகே, அமேசான் ப்ரைம் டே சேல் இந்த வாட்டி வந்து 3 நாள். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஜூலை 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு போட்டுறாங்க. பவர்டு பை சாம்சங் கேலக்ஸி M36 5G. என்ன ஏதாவது பவர்டு பை இன்டெல் கோர். ஸோ இன்னும் எல்லா ஆஃபர்லாம் இருக்குன்னு சொல்லலை. வழக்கம் போல் SBIயும் ICICIயோட தான் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க கார்டு ஆஃபருக்கு. தௌசண்ட்ஸ் ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆக போகுதாமே. லான்ச் ஆக போகுதா? இது ப்ரைம் டே சேல் இல்லையா? ஆமாம், ஹார்லி டேவிட்சன் லான்ச் பண்ண போகிறாங்களாம். என்ன பட்சன்னு சொல்கிறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஹார்லி டேவிட்சன் என்னத்தை லான்ச் பண்ண போகிறான்? மொபைலுக்கு எதாவது வந்துட்டானா? நான் மொபைல் இல்லை, ஏதாவது லான்ச் பண்ணான். ப்ரைமில் என்னெல்லாம் விற்கிதோ அதெல்லாம் லான்ச் பண்ணி வைப்பான். ஜட்டி கூட தான் விற்குது, ஹார்லி டேவிட்சன் லான்ச் பண்ணுறோன்னா ஏதாவது ஒன்று லான்ச் பண்ணுவான். சாம்சங், இன்டெல், OnePlus, IQ, HP, போட்டு, எக்கச்சக்க பிராண்ட்ஸ் இருக்குது. ஹார்லி டேவிட்சன் அநேகமாக ஏதாவது ஒரு பைக்காக தான் இருக்கும். 400 டாப் இந்தியன் அண்ட் குளோபல் பிராண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்களாம். ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ இது ஆட் வந்துச்சு ப்ரைம் வீடியோவில். பார்த்தியா? பார்த்தேன், வருது ஆடு வருது. அடுத்த ஒரு சீரீஸ் பார்க்கும்போது 3 ஆடு. அடுத்த வருஷம் இது ஓப்போ ரெனோ ஆடு தான் வருது எனக்கு. ஓப்போ ரெனோ 14 சீரீஸ் கம்மிங் சூன் வந்து இந்தியாவுக்கு. வெப்சைட் சீரிஸோட ஆட் வந்தது எனக்கு. வெப்சைட் சீரிஸ் இந்த ஆடும் வருது. ஓப்போ ரெனோ 14 தான் நிறைய வருது எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து போட்டிருக்கு. புது சீரீஸ்லாம் வந்து வருதாமே. 17 நியூ சீரீஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்களாம் ப்ரைம் டேக்கு. அப்புறமா வந்து புது மல்டிலிங்குவல் பிளேலிஸ்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்களாம். அப்புறம் எக்கோ ஸ்மார்ட்டு இதெல்லாம் வந்து ஷாப்பிங் கார்ட்டில் இது மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து இது பண்ண போகிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் வந்து அதிக காசு 1500 ரூபாலாம் கொடுக்க தேவையில்ல. உங்களுக்கு வந்து ப்ரைமில் வாங்கணுன்னா 399 கொடுத்தா ப்ரைம் ஷாப்பிங் எடிஷன் இருக்குது, அது போகலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். அதான் அடுத்த வாட்டி நான் வந்து 399 தான். அதான் நான் இந்த ஆட்டோமேட்டிக் வீடியோலாம் தேவையில்லை, வேலைக்கே ஆகாது இனிமேல். ப்ரைம் வீடியோ மியூசிக் எதுவுமே தேவையில்லை, வெறும் ஷாப்பிங் மட்டும் தேவை. 399 ரூபீஸ். இப்போ நான் பே பண்ணால் அது அடுத்த வருஷத்தில் அப்படியே இதுவாகுமா? இது நீ இது ஃபுல்லாக முடிஞ்சாதான் போட முடியும். மை காட், ஆடெல்லாம் பண்ண முடியாது. அது மாதிரி யாரோ போட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு. யூஸே கிடையாது. இந்த இது அப்படியே கட் ஆகிடும், எனக்கு இது ஸ்டார்ட் ஆகிடும், இருக்கிற ஆஃபரும் போயிடும். அப்படி பண்ணாது. போனால் அடுத்த மே தான் எனக்கு போகும். ஸோ இதில் என்னென்ன லான்ச்சஸ் ஆஃபர்ஸில் வந்து கூடிய சீக்கிரம் சொல்லிவிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் தனியாக வந்து சொல்கிறோம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ட்ரையம்ப் இருக்குல்ல, ட்ரையம்பில் வந்து ஸ்பீட் 400, ஸ்பீட் T4 அப்படின்னு 2 பைக் இருக்குது. அதுங்களுக்கெல்லாம் வந்து இப்போ அமேசான் வவுச்சர் கிடைக்குதான். சரி. ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ரைம் டே சேலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வண்டியெல்லாம். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வண்டி வளைச்சி விற்றுட்டு இருக்கிறதுல ஃப்ளிப்கார்ட் தான் நிறைய விற்றுட்டு இருக்காங்க. வளைச்சி விற்கிறாங்க. ஆமாம், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஸ்கூட்டர் ஆடு வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில். சரி, அடுத்த கமெண்ட்டு திலக் வாசன். Which device should I buy? Infinix Note 50s or Oppo K13? Both are around in same price range. 500 rupees is the difference with offers. Which one should I buy? I am impressed with Infinix, but I am concerned about D7300U in Infinix, and Oppo has 6 Gen 4. I need a consistent 5G in Jio without any interruption.
உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு மேசிவாக இருந்தது. நெட்வொர்க் நான் ஏர்டெல் தான் வச்சுருக்கேன். ஓஎஸ் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஸ்மூத்னஸ்ஸு மேசிவ், ஒரு குறை சொல்ல முடியாதனால. அதான் சொன்னேன் CMF 2 Pro தள்ளிடுச்சு. ஓப்போ K30 மெயின் அட்வான்டேஜ் பெரிய பேட்டரி 7000 mAh. அதுதான் வந்து மெயின் அட்வான்டேஜ். மாடம்லாம் ஓகே நல்லா தான் இருக்கும். இதுவும் நல்ல இன்ஃபினிக்ஸும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து எனக்கு கால் ட்ராப்பு அதெல்லாம் ஒன்றுமே ஆகலை ப்ரோ. ப்ளூடூத் கனெக்ஷனும் மேசிவாக இருந்தது, கட் ஆகலை. எது CMF யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி பிக்சல் பட்ஸ்ன்னு நினைக்கிறேன், அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜிம்மு மேலேயும் கீழே போயிட்டு வருவோம், ஃபோன் ஒரே இடத்துல இருக்கும். சூப்பராக இருந்தது கனெக்ஷன். நெட்வொர்க் இஷ்யூஸ்லாம் எதுவும் வராது ப்ரோ. நான் வந்து இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓப்போ K30 யூஸ் பண்ணியிருக்கேன். நெட்வொர்க் இஷ்யூஸ் எனக்கு எதுவும் வரல. உங்களுக்கு வந்து பேட்டரி மட்டும் இப்போ கொஞ்சம் பெரிய பேட்டரி வேணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கேமரா இன்ஃபினிக்ஸ் வேறு லெவலில் பண்ணியிருக்கோம். ஆமாம், கேமராவோட வேறு லெவல் கேமரா. ஓப்போவில் ஆவரேஜ் கேமரா தான், அந்த அளவுக்கு பெருசு. ஓப்போவோட கன்ஃபார்மாக இன்ஃபினிக்ஸ் அட்வான்டேஜ். கேமரா நல்லா இருக்கு, டிஸ்பிளே குவாலிட்டி வந்து அது சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. கையில் பிடிக்கிறதுக்கு இது ரொம்ப லைட்டு. ஆனால் அது வந்து மிலிட்ரி கிரேட்லாம் இருக்குல்ல, இந்த ஒரு இடத்துல தான் டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்கே தவிர மிச்சம் எல்லாத்துலேயுமே இன்ஃபினிக்ஸ் வந்து மேசிவாக இருக்கும். அண்ட் சாலிடாக இருக்கும். இதில் வந்து ஓப்போவில் வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பேட்டரி இதில் வந்து உங்களுக்கு வெயிட்டே இல்லை, 183 கிராம்ஸ் லைட் வெயிட்டாக இருக்கும். அதோட கொஞ்சம் வெயிட் அதிகம் ஓப்போவில். பேக்கெட்லாம் வச்சிங்கன்னா மறந்துட்டோம். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எனக்கு ஓஎஸும் இன்ஃபினிக்ஸ் ஓஎஸ் சூப்பராக இருந்தது. கலர் ஓஎஸ் கம்பேர் பண்ணும்போது இன்ஃபினிக்ஸ் எனக்கு கலர் ஓஎஸ்க்கும் இந்த ஓஎஸ்க்கும் வந்து பெருசாக வித்தியாசமே தெரில, அந்த அளவுக்கு இருந்தது. ப்ளஸ் இதில் வந்து இந்த ஹாலோ லைட்டாக என்ன சொல்கிறானுங்க, இதை ஏதோ ஒரு லைட்டு, இந்த லைட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு இருக்கும். ஸோ அதில் இருக்கும், இதில் இல்லை. இதில் இல்லையே, எங்கே 50 அங்கே இருக்கும். ஸோ அதுவும் ஒரு ஆட் ஆன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது ஷாயமி ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து ஜூன் 26 நாளை மறுநாள் வந்து வச்சிருக்காங்க. எங்க? சைனால. அதில் வந்து லீக்கான அந்த இது டிவைசஸ் எல்லாமே வருது. டேப்லெட் 7S Pro அது வந்து வருது. K80 Ultra அது வந்து வருது. அதுக்கப்புறமா அதோட சாம்பிள், கேமரா சாம்பிள்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. K80 Ultra வந்து கேமரா சாம்பிள் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் மெயின் கேமரா வந்து வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. 7410 mAh பேட்டரியா. அவன் 7000 தாண்டி போய்கிட்டே இருக்காங்க அந்த சைனாவில். அப்புறம் அந்த கேபேட் ஆல்ரெடி சொன்னோம்ல, அந்த காம்பேக்ட் டேப்லெட் LCD வேறு லெவல் LCD குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த டேப்லெட் வருது. அதுக்கப்புறம் YU7 ப்ரைஸிங் வந்து வருது, அவங்களோட அடுத்த SUV அந்த காரு. ஓகே ஓகே, அதோட வருது. அப்புறமா இதுவும் போட்டிருக்காங்க, ஆனால் இந்தியாவுக்கு வருமானு தெரியல. ஷாயமி பேண்ட் 10 அந்த ஃபிட்னஸ் பேண்ட் இருக்குல்ல, அது வந்து 10 வந்துச்சு. இந்தியாவுக்கு வந்து லாஸ்ட்டாக 6 தான் வந்தது. பேண்ட் 6க்கு அப்புறம் 5 நினைக்கிறேன். 6 வந்தானே அவன் தான் இருந்தது. 7, 8, 9 இப்போ 10 வந்துச்சு. அது வந்து வரல. அப்புறம் வாட்ச் S4 இதுவும் இந்தியாவுக்கு வராது, இது வந்து 41mm மாடல். அப்புறம் ஓப்பன் இயர் வந்து ஒன்று லான்ச் பண்ணுறாங்களாம், ஸோ அதுவும் வருது. அது தவிர வந்து இந்த மிக்ஸ் ஃப்ளிப் 2 இருக்குல்ல, அவனோட வந்து ஃப்ளிப் ஃபோன், காம்பேக்ட் ஃப்ளிப் ஃபோனு, அது வந்து டிஷர்ட் போட்டு இது பாருங்கள் 4 கலர்ஸில் வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்க்குறது இந்தியாவுக்கு லான்ச், சைனா ஒன்லி தான். ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஸ்லிம்மாகவும் இருக்குது, பேட்டரியும் பெருசாக இருக்குது. மோட்டோ மாதிரி தான் இருக்குது. பின்னாடி இருக்கிற அந்த பேட்டர்ன்ஸு இந்த மாதிரிலாம் யூனிக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்லிம்மாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. வந்து இவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க திக்னஸ்ஸு, ரொம்ப 4.01 இது வந்து இது டிஸ்பிளே சைஸு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அவுட்டர் டிஸ்பிளே தான் 4.01. ஆமாம். ஸோ அது வந்து பேட்ரி வந்து 5165 mAh பேட்டரியா. ஓகே ஓகே ஓகே, புரியுது. ஸோ அது தவிர லைக்காவோட லென்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ போன வாட்டி வந்து டெலிஃபோட்டோ வந்துச்சு, இந்த வாட்டி வந்து இந்த அப்பர்ச்சரை பார்த்தா f2.2 அப்பர்ச்சரும் 23mm ஃபோக்கல் லென்த்து 14mm ஃபோக்கல் லென்த் பார்த்தா மெயின் கேமரா ப்ளஸ் அல்ட்ரா வைட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டி டெலிஃபோட்டோக்கு பதில் மாற்றி இருக்காங்க. சில பேர் வந்து டெலிஃபோட்டோ மெயின் கேமரா டெலிஃபோட்டோ வச்சுருக்காங்க, சில பேர் மெயின் கேமரா அல்ட்ரா வைடு. மெயின் கேமரா டெலிஃபோட்டோ தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இவங்க அல்ட்ரா வைடை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. டெலிஃபோட்டோ ரீப்ளேஸ் பண்ணிட்டு 7.5mm. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 7.8 இருந்துச்சான், இப்போ வந்து 7.57 தான் 7mm தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் வெயிட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பெரிய பேட்டரினால 189 கிராம்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து 7 கிராம் கம்மியாக இருந்துச்சான், இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். சூப்பர். அடுத்தது ரிலையன்ஸ் ஜியோ. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜியோ ஏர் ஃபைபரில் ஒரு ரவுட்டர் வந்து Wi-Fi 6 ரவுட்டர் வந்து வச்சுருந்தாங்க, அதை வந்து இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா எல்லாரும் இதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியலையே.
ஓ ஜியோக்கு மட்டும்தான் அப்படின்னா இல்லை இப்போ பிபிஓஇ இருக்காது அப்படின்ட்டு வந்து இந்த ஏர்டெல்லாம் ஒன்று இருக்கும் லாகின் பண்ணுற மாதிரி டீட்டெயில்ஸ் போட்டு. ஆமாம் அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அமேசான்லேயே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமேசானு மற்ற ஸ்டோரில் வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. 6000 ரூபாய் அந்த ரவுட்டர் ஒர்த்தா. இவங்க சொல்கிறாங்க 6 Gbps 6000 Mbps வரைக்கும் ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும். அதை தவிர வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு வீட்டில் வந்து கவரேஜ் கிடைக்கும் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இப்போ எல்லாம் நிறைய பேர் வந்து மல்டிபிள் இதை வச்சு அந்த இது கிரியேட் பண்ணுறாங்கல்ல, பூஸ்டரில் இந்த ஹப் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த யுபிக்விட்டி அந்த மாதிரி நிறைய இந்த கூகுளில் இருக்கு, அதெல்லாம் வச்சு மல்டிபிள் இதை வச்சு கனெக்ட் பண்ணி பண்ணுறாங்கல்ல, அது எல்லாமே உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் கவரேஜ் கிடைக்குன்னு இவங்க கிளைம் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. யாராவது ஏர் ஃபைபர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரவுட்டர் இது எப்படி இந்த ரவுட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. ஏர் ஃபைபர் நம்மளுக்கு இருந்துச்சு, இந்த பெரிய ரவுட்டர் தான் இருந்துச்சு. ரவுண்டா இல்லது இல்லையே, இந்த மாதிரி தான் பெரிய இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நார்மல் ஃபைபருக்கு தான் வந்து உனக்கு சின்னது. வைஃபை 5 ரவுட்ரு, இது வந்து வைஃபை 6. ஓகே ஓகே ஓகே. ஸோ இவங்க தான் சொல்கிறாங்க இந்த கனெக்டிவிட்டி பெட்டராக இருக்கும், மெஷ் வந்து இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எக்ஸ்டெண்டர் வந்து ஈஸியாக இது பண்ணலாம். இன்டர்னல் ஆண்டனஸ் தான், எக்ஸ்டர்னல் ஆண்டனஸ்லாம் இருக்காது. இன்டர்னல் ஆண்டனாலே வந்து நல்ல குவாலிட்டி கிடைக்கும் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. இந்த போட்டிருக்காங்க பாரு, ஐபி ஓவர் டிஹெச்சிபி தான். ஓகே. பிபிஓஇ பிஎஸ்என்எல் இதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஓ நிறையா இதில் ஒர்க் ஆகுது சொன்னால, அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. வாங்கிட்டா உங்களுக்கு ஆக்ட் பிபிஓஇ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்ட் வரும், ஜியோ ஆக்ட் பிபிஓஇ தான். பிபிஓஇ அப்போ இதுவும் வராதா? பிஎஸ்என்எல் ஆக்ட் வராது. மை காட், ஹாத்வே வரும். ஹாத்வே வருமா? ஹாத்வே பிபிஓஇ ஏன்னு தெரியலையே. இந்த மாதிரி சில இதெல்லாம் வராது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒர்க்ஸ் செனி மாடம்னு போட்டு அப்புறமா பிபிஓஇ சப்போர்ட் பண்ணாதானே என்ன பைத்தியம். சரி, ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 15000 உங்களுக்காக 6000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது மாதவ் சேத் வந்துட்டார். AI+ நோவா 5G பல்ஸ் அப்படின்னு 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்களாம். அதோட டிசைன் டீசர் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டிசைன் லாவா மாதிரி இல்லை, பாத்தியா? லாவால இதே மாதிரி. ஆமா வாட்சன். அட ஆமாங்க, ஒரே கடை அதேதான். ஏதாவது ஒன்று பெருசு லாவால நீ இதுக்கு முன்னாடி சொன்னல வாட்சன், இதுவும் லாவா மாதிரி தான் இருக்கு. ரெண்டும் பாரு லாவா மாதிரி தானே இருக்கு. அட பாவிகளா, ஒரே கடையிலேருந்து வாங்கிட்டாங்களா லாவாக்கு பண்ணிக்கிறதுக்கு? ஏதாவது ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஏதோ நல்ல இதில் ஒன்று தான் 5G, இன்னொன்று 4G. கேட்டால் நாங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு செக்யூரிட்டி முக்கியம், அந்த ஒரு ட்வீட் அனுப்பிச்சு பார்த்தியா? செக்யூரிட்டி முக்கியம்னா இந்த ஃபோன் வாங்க. நிறைய பேர் வந்து நிறைய ஃபோன்லாம் விற்கிறாங்க, அதெல்லாம் வந்து செக்யூர்டாகவே இல்லை. நாங்கள் வந்து ரொம்ப செக்யூர்டான AI எக்ஸ்பீரியன்ஸ். சார் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறாரு? AI+ தான், அவ்வளோ செக்யூர்டாக இருக்கும். கர்மாந்திரம். ஏண்டா நல்ல டிவைஸாக ஒன்று லான்ச் பண்ணுவியா, அதை விட்டு ஸ்பெசிஃபிக்கலி டிசைன்டு ஃபார் இந்தியன் மார்க்கெட்டு. ரிலையபிள் பர்ஃபார்மன்ஸ், சாலிட் இமேஜிங் கேபபிலிட்டிஸ், க்ளீன் ஹார்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். வரட்டும், இந்தோடனே பார்ப்போம். ஆனால் டிசைன்லாம் ஒன்றும் இம்ப்ரெசிவாலாம் இல்லை. அப்படி 50 MP மெயின் சென்சார், சிங்கிள் டோன் ஃப்ளாஷு. என்ன ப்ராசர்? 6300 இல்லை இருக்கும். அதான் பட்ஜெட்னா அவ்வளோதான். நிறைய பேர் 10000 ரூபா அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இது மொபைல் இருந்தது என்னது, இது யூனிசாகா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அந்த பேப்பர் மொபைலு. ஆமாம், என்ன ஃபோனு, என்ன கம்பெனி அது? இது ஆல்காட்டல். அதுக்கு காம்படிஷனாக வரப்போகுது. ஆல்காட்டல்னு ஒரு கம்பெனி தான். என்ன அதே காம்படிஷன் தான். அதோட பட்ஜெட்டு இவர் யுவர் டேட்டா ஸ்டேஸ் சேஃப் வித் யூ ஆல்வேஸ் இன் இந்தியா. அப்ரூவ்டு சர்வர்ஸ் ஹோஸ்டட் பை கூகுள் கிளவுடு. போட்டுக்கிட்டு இருக்கான். மற்றவங்கலாம் வந்து வெளிநாட்டுக்கு டேட்டா அனுப்புவாங்க, நாங்கள் வந்து இந்தியாக்குள்ளேயே டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுவோம், எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டுருவோம். பிங்க், பிளாக், ப்ளூ, கிரீன், பர்பிள் கலர்ஸ், NXT's குவாண்டம் OS. அதான் இது என்ன OS நான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சும்மா பேர்ல OS வச்சுக்கிட்டு இது மாதிரி ஸ்கின் மாதிரி வச்சுருந்தா வச்சுக்கோங்களேன். ஸ்கின்னு தானே அது? தெரியலையே. ஆண்ட்ராய்ட் பேஸ்டு OS-ஆ? செயில்ஃபிஷ் மாதிரி அப்படின்னா ஓகே, தெரில, பார்ப்போம். ஜூலையில் லான்ச் ஆகுது. இதாவது சென்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இது ஆல்கட்டில் சென்ட் பண்ணல, இதாவது பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்.
அடுத்து போட்ரானிக்ஸ் வந்துட்டாங்க. அடுத்த ப்ராடக்ட் கேட்டகரி என்ன ஹியூமிடிஃபையர் கேள்விப்பட்டிருக்கல? கேள்விப்பட்டிருக்கேன். அதுலயே வந்து நைட் லேம்ப் ஒன்றும் வராது. உனக்கு வந்து தண்ணி ஊற்றுனா ரூமை வந்து ஹியூமிடிட்டி குறையாம வச்சுக்கும், அவ்வளோதான். நிறைய பேர் காஸ்மா இந்த இதெல்லாம் இருக்கும், வீசிங்லாம் டஸ்ட்டு நிறைய பறக்குது, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இதில் நான் நிறைய பார்த்துருக்கேன். நம்ம நத்திங் ஃபேக்ட்ரி போகும்போது அங்கங்கே இது இருக்கு, டஸ்ட்டு வந்து படக்கூடாது, ஃபோனில் படக்கூடாதுன்ட்டு ஹியூமிடிஃபையர் அங்கங்கே ஒரு சின்ன ஒரு கேபின் மாதிரி போட்டு அதில் அசம்பிளியில் பண்ணுற இடத்துல வந்து ஹியூமிடிஃபையர் மாட்டி வச்சுருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் ஃபேக்ட்ரியிலலாம் வச்சுருப்பாங்க. மூக்குக்கு வாசனை வந்தாவது நல்லா இருக்கும். வாசனைலாம் வராது, வெறும் இதை ஹியூமிடிட்டியை வந்து அதிகப்படுத்தும். தண்ணியை ஊற்றி வச்சா அது வந்து இதுவாகும். இப்போ நைட் லேம்பாகவும் யூஸ் ஆகும் அப்படின்னு போட்டுருக்காங்க. புரியுது. அவ்வளோதான். பாட்டெல்லாம் வராது, அதில் பாட்டும் வராது, ஒன்றும் வராது. இது அதில் பாரு மேக்மான்னு போட்டிருக்கல, லாவா மாதிரி இந்த இது இருக்கு லைட்டு, அந்த லைட்டை வந்து லாவா மாதிரி. அது இன்னொன்று போட்டிருந்தது, இன்னொரு கலர் கிரேடியன்ட் க்ளோ மோட் இருக்கான், ஃப்ளேம் லைட் மோட் இருக்கான், 2 மோடம். ஓகே ஓகே. இந்த கலரில் வரும், ஒன்று வந்து இந்த கலரு, இன்னொன்று வந்து இந்த கலர் அப்படின்னு போட்டிருக்கு. பரவாயில்ல, நல்ல ஒரு இதுதான். இது வந்து நிறைய கிடைக்குது. அமேசானில் பார்த்தா எக்கச்சக்கமாக இந்த மாதிரி ஹியூமிடிஃபையர் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. புரியுது. ஸோ 649 rupees வந்து இது கிடைக்கும். லிமிடெட் பீரியட் வந்து 599 கிடைக்கும். என்ன மிஸ்ட் மோடு அப்படின்னா? கண்டினியூஸ் பார் ஆல்டர்னேட், லைட் மோட், ஃப்ளேம் லைட் க்ளோ. லைட் மோட் மிஸ்ட் மோட்னா கண்டினியூஸாக இது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆல்டர்னேட்னா கொஞ்சம் கேப் விட்டு வந்து இது. ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. மூச்சு முட்டி சாவலாம் மாட்டோம், எனக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. அடுத்தது குளோபல் ரிஸ்ட்வான் டிவைஸ் ஷிப்மெண்ட்ஸ் வந்து 10.5% வந்து இயர் அண்ட் இயர் க்ரோத் இருக்குது. சைனா வந்து 36.9% க்ரோத்து. சைனாவில் வந்து ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாம் வந்து நிறைய வாங்கிட்டே இருக்காங்க, அவ்வளோ வாங்குறாங்க. ஓகே ஓகே. ஸ்மார்ட் வாட்ச் ஷிப்மெண்ட் வந்து 34.8 மில்லியன் ஆயிடுச்சு வேர்ல்டு வைடு. 4.8% வந்து போன இயர் கம்பேர் பண்ணும்போது இருக்குது. ரிஸ்ட் பேண்ட் ஷிப்மெண்ட்ஸ் வந்து 34% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு போட்டிருக்கு. சூப்பர். இந்தியாவில் தான் யாரும் இந்த இதெல்லாம் பேண்டெல்லாம் வாங்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். மற்ற கண்ட்ரியில் எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்குது. சைனாவில் வந்து பேண்டு வந்து நிறைய விற்றுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து என்னன்னு தெரில. ஸ்மார்ட் ஃபோன் ஷிப்மெண்ட் வந்து 25.3% வந்து க்ரோ ஆயிருக்கு சைனாவில். ஸோ 67.9% வந்து ரிஸ்ட் பேண்ட் வந்து க்ரோ ஆயிருக்கு. பாரு, அவ்வளோ பேர் வந்து 6.2 மில்லியன் வந்து சைனாவில் தான் வாங்கிறாங்க. இப்போ குளோபலில் வந்து 10.8 மில்லியன் தான். சைனாவில் மட்டும் 6.2 மில்லியன் வாங்கியிருக்காங்க. அத்தனை பேர் வந்து ஸ்மார்ட் பேண்ட் வாங்குறாங்க. அதனால தான் சைனா லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ பாரு, மீ பேண்டு 6, 10 வந்து வந்துட்டாங்க. சைனாவில் மட்டும் ஸ்மார்ட் பேண்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டு. இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியாக ஸ்மார்ட் வாட்ச் இருக்கிறதுனால ஸ்மார்ட் வாட்ச் ஆளுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வந்து இது பண்ணுறாங்க. பேண்டுக்கு பதிலாக பெரிய ஸ்க்ரீன் வச்சு இது பண்ணுறாங்க அப்படின்னு போட்டு. இது சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹுவாவே தான் வந்து லீடிங்கில் இருக்காங்களாம் சைனா அண்ட் வேர்ல்டு வைடு எல்லாத்துலேயும். ஹார்மோனி வாய்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. அவங்களோட பேண்ட் 10 ஃபிட் சீரிஸ் வந்து நல்லா விற்றுருக்குன்னு போட்டிருக்கு. ஷைமியில் வந்து ரெட்மி வாட்ச்சு என்ட்ரி லெவல் இதான் இப்போ வரிசையாக 2500 ரூபா 2000 ரூபான்னு வரிசையாக லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்களே, அதுவும் வந்து நிறைய விற்றுருக்குன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆப்பிள் இவங்களும் நிறைய விற்றுருக்கு. இயர் அண்ட் இயர் க்ரோத் எல்லாமே க்ரோத்தா வேறு லெவல். ஹுவாவே, ஷைமி, ஆப்பிள், சாம்சங் மட்டும்தாங்க அங்கே டிக்ளைனு. ஏன்னா அவங்க வந்து லாஸ்ட்டாக எப்போ வந்துச்சு, ரொம்ப காலம் ஆச்சு அந்த ஃபிட் வந்து ஃபிட் 3ன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துச்சு, இந்த வருஷம் ஒன்றுமே வரல. ஸோ அதனால 5.7% வந்து டிக்ளைன் ஆகிடுச்சு. ஸ்மார்ட் வாட்சும் எங்கே இப்போ வருஷத்துக்கு லான்ச் பண்ணுறாங்க, 3 லான்ச் பண்ணுறாங்க இப்போ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்சே லான்ச் பண்ணுறது, பட்ஜெட்டில் லான்ச்சே பண்ணுறதில்ல. அவ்வளோ காசு கொடுத்து யார் வாங்குவோம்? கார்மின் இப்போ அமேஸ்வெட்லாம் காணும் ஆளே, ஷைமியோட சேர்க்க மாட்டாங்களே, அமேஸ்வெட்டை காணும். ஆமாம், அதுவே காணுமா? அமேஸ்வெட்டே காணும் பாரு. அமேஸ்வெட் நிறைய எவ்வளோ லான்ச் பண்ணுறாங்க, விற்கிது. அவங்களே டாப் 5 இல்லை, டாப் 5 இல்லை, ஆனால் இருப்பாங்க. ஸோ இன்னும் ஹெல்த்தி வெயிட் இந்த கேம்பெயின்லாம் நடத்துகிறாங்களா சைனாவில்? என்னென்ன ஹெல்த்தி வெயிட் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்களாம். ஸோ 2025 2027 வரைக்கும் பப்ளிக் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பண்ணி புது இனிஷியேட்டிவ்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுற மாதிரி இந்தியாவில் முதல்ல பண்ணுங்கப்பா, கொஞ்சம் அட்லீஸ்ட் ப்ரமோட்டாவது பண்ணுங்க, இந்த மாதிரி ஸ்டெப்ஸுக்கு நடங்க. நடந்தால் என்ன நடக்கும்? அவங்க வந்து கேம்பெயின் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. நடந்தா எனக்கு காசு வருமா? அது தெரியலையே. சைனாவில் இந்த இப்போ தேடி காசு கொடுக்குறீங்களா எனக்கு, நான் நடக்கிறேன் அப்படின்னு பப்ளிக் ஹெல்த் இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்ல விஷயம்தான். இங்கே காசு கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு கவர்மெண்ட் எது சொன்னாலும் அவ்வளோதான். பிபிகே இருக்கு பாரு இதில் போட். ஷைமி, ஹுவாவே ஷைமி டாப்பில் இருக்குது. அடுத்தது பிபிகே இருக்குது. அடுத்தது தான் வந்து ஆப்பிள். ஆப்பிளே வந்து பிபிகே பீட் பண்ணிடுச்சுன்னா
ஓப்போ ஒன் ப்ளஸ் பிபிகே பண்ணிடுச்சு. ஆமாம், என்ன வந்தது பிபிகேல அப்படி? ஓப்போ ஒன் ப்ளஸ்ஸு வாட்சா? ஆமாம், ரிஸ்ட் வான் டிவைசஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு. என்ன வச்சு அப்படி வந்தது? ஒன்றுமே வரலையே பெருசாக இதில். ஓப்போ ஒன் ப்ளஸ்ஸு எனக்கு தெரிஞ்சது ரிக்டு. ரியல்மி என்ன வந்தது? ஒன் பிளஸ்ல 2 வாட்ச் வந்தது, ரெண்டுமே ஃபிளாப்பு. வேற என்ன பிராண்ட் வந்தது? ஷாமி எங்க வந்தது? எல்லாம் ஒரே லான்ச் தானே பண்றானுங்க. ரெட்மினா கூட அப்படி இப்படி லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஓப்போல ஏதாவது வந்திருக்கு மற்ற கண்ட்ரிக்கு வரலையே. சைனால ஒரே வாட்ச் விட்டான். சைனால வந்திருக்கு நிறைய, இந்தியாவுக்கு வரல. சைனால நிறைய கவர் பண்ண மாதிரியே தெரியலையே. சைனால வந்துட்டு இருக்கு, அப்பப்போ ஏதாவது லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓப்போ ஒன் ப்ளஸ். ஹானர் இந்தியாவுக்கு தான் வர மாட்டேங்குது. குளோபல் நிறைய ஹானர் தனியாக இருக்கு, அதுவும் நிறைய லான்ச் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் டாப் 5ல இருக்கு. ஓகே, இதில் வந்து கார்மின் இல்லை. புரியுது 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 புரியுது. இன்னும் க்ரோத் தான் இருக்குன்னு போட்டிருக்கு குளோபலில். சைனாவில் முக்கியமாக நிறைய க்ரோத் இருக்குன்னு போட்டிருக்கு. சூப்பர் சூப்பர். ரைட்டே, இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். அண்ட் வேறு சில நியூஸோட நாளைக்கு பார்ப்போம். விக்னேஸ்வர் வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றம். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நாம் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.